ஓகே, குட் மார்னிங். காலையில் ரைட். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன? எக்கானமி. இன்னைக்கு இல்லை, கடந்த 2 நாளாக என்ன பிரதமர் வந்துட்டு போனதுலேருந்து என்ன வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், அப்புறம் கோன் உயர்ந்தாருன்னா பெட்ரோல் விலை உயரும், பெட்ரோல் விலை உயர்ந்தால் என்ன இன்ஃப்ளேஷன், பெட்ரோல் ஃபியூயல் ப்ரைஸஸ் இதானா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன அதனுடைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கு. பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்போதுமே நம்மளுடைய டே டு டே லைஃப்பை டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்கனாமி எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெறுமனே 5 ஆண்டு திட்டங்கள், அதனுடைய மாதிரிகள், அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த ஒவ்வொரு இயர் ஃபர்ஸ்ட் இயர் பிளான்னா இந்த வருஷம், அதுக்கப்புறம் சில ரூரல் டெவலப்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், ட்ரைசம்மு, ஐஆர்டிபி, நரேகா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் இதை படிச்சிருப்போம். இதை தாண்டி ஆர்பிஐ வந்து என்ன, எப்போது துவங்கப்பட்டது, எப்போது நேஷனலைஸ் ஆக்கப்பட்டது, இந்தியாவில் எத்தனை வங்கிகள் எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருப்போமே தவிர்த்து கான்செப்டுவலாக நம்ம உள்ளே போயிருக்கவே மாட்டோம். சரியா? ஸோ கான்செப்டுவல் இந்த சென்ஸ் த இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன். ஸோ மணி சப்ளைக்கும் இன்ஃப்ளேஷனுக்கு என்ன தொடர்பு, டிஃப்ளேஷனுக்கும் மணி சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு என்ன தொடர்பு, ஃபிஸ்கல் பாலிசி வந்து எந்த மாதிரி வந்து என்ன இதாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே என்ன இங்கே இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம கண்டும் பார்த்தும் நம்ம நேரடியாக என்ன அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். சரியா? ஃபிஸ்கல் பாலிசி எப்படி ஒரு இண்டிவிஜுவலை வந்து என்ன இது பண்ணும், ஃபிஸ்கல் பாலிசி அஸ் எ இண்டிவிஜுவல் என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணும், நிதி கொள்கை. ஸோ நிதி கொள்கை அப்படிங்கிறது என்ன, சிம்பிளி மீன்ஸ் பட்ஜெட், டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். நம்ம அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக் படிச்சிருப்போம் இல்லையா இது வரைக்கும். இந்த ஸ்கூல் புக் படித்தது எந்த அளவுக்கு மெயின்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த கொஷின் பீயிங் ஆஸ்க்டு, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன நம்ம சப்ஜெக்ட்குள்ள போகலாம். ரைட். அதில் வந்து கேள்வியை பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய வளர்ச்சி குழுமம் அதன் குறிக்கோள்களை அடைய எவ்வாறு செயல்படுகிறது? வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரிலிம்ஸ். என்டிசினா என்ன? 1952 மார்ச் 15. அதனுடைய தலைவர் பிரதமர். அதற்கப்புறம் அதனுடைய பணி அப்படிங்கிறது என்ன, 5 ஆண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடியது. இதை தவிர்த்து நம்ம வேற எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம் ப்ரிலிம்ஸ்ல. இப்போ வந்து நம்ம என்னன்னா ப்ரிலிம்ஸ்ல ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன்ல இருந்து we are moving towards descriptive type examination. அப்போ நம்முடைய அணுகுமுறையும் வந்து என்ன இங்க மாற்றணும். அப்போ இந்த முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்டிசியை பத்தி ஓரளவு எழுதிடலாம், பிளானிங் கமிஷனை வச்சு மேனேஜ் பண்ணலாம். சரியா? அதுக்கடுத்து போன முறை யாரெல்லாம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்களோ உங்களுடைய பேப்பர்லாம் ஆர்டிஐல போட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க கொஷின் எதிர்பார்த்த விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா என்ன நீங்க எழுதியிருப்பீங்க, ஆனா நீங்க எழுதக்கூடிய விடைகள், நீங்க எழுதின விடைகள் அப்படிங்கிறது கேள்வியினுடைய எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படிங்கிறது லேகிங்கா இருக்கும். நீங்க ஆர்டிஐல போட்டு வாங்கி பாருங்க, போன முறை மெயின்ஸ் எழுதினவங்க எல்லாம் என்ன வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிய வரும். ரைட். இது ஸ்கூல் புக்ல பேசிக்கா இருக்கு, வி கேன் மேனேஜ். ஈவன் இந்த முறை ப்ரிலிம்ஸ்ல கூட என்ன த டஃபஸ்ட் பார்ட் அப்படின்னா என்ன எக்கனாமி அப்படிங்கிறத சொல்லலாம். ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல எக்கனாமி வந்து இதுவரை கன்வென்ஷனலா கேட்டதுலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, அதனுடைய மாடரேட் லெவல் ஹை அப்படின்னா ப்ரிலிம்ஸ் சொல்லலாம். அப்போ அதே மாதிரி இருக்குமானா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ரைட். த சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் was established with certain objectives, discuss how it functioned in accordance with the objectives and elaborate in its achievement.
அதாவது ஒன்றும் இல்லை, சார்க் அப்படிங்கிறது சில நோக்கங்களாக உருவாக்கப்பட்டது. அந்த நோக்கங்களை ஒட்டி செயல்பட்டு அது எந்த அளவுக்கு சில சாதனைகளை அடைந்தது அப்படிங்கிறது. இப்போ ஈவன் நான் இதையும் சொல்றேன், ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, சார்க் அப்படிங்கிறது எப்படி படிச்சிட்டோம்னா 1985 முதல் மாநாடு, அதுக்கப்புறம் பேர் வந்து அபின் எம்பிபிஎஸ், எம்பிபிஎஸ் அபின், இது மாதிரிலாம் போட்டு இந்த கடைசியா என்ன 2007 ஆப்கானிஸ்தானத்தில் சேர்ந்தது, இதுதான் படிச்சிருப்போமே தவிர்த்து அதனுடைய டீட்டெயில்டாக படிச்சிருக்க மாட்டோம். அப்போ இங்கேயும் நம்மளுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது ஒன்று மாறணும். பொதுவாக இது சார்க் படிக்கும் போதே நீங்க வேற இன்டர்நேஷனல் பாடிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதனுடைய ஒட்டுமொத்த கருத்தை நீங்க உள்வாங்க. எல்லாத்துக்குமே என்ன ஒரு கோர் பாயிண்ட் இருக்கும். இப்ப சார்க் அப்படிங்கிறது என்ன, இது எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் கோஆபரேஷன். G20 அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் எக்கனாமிக் கோஆபரேஷன் ஒன்லி. இப்போ அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உள்ள சில சாதனை அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது இப்போ நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சாஃப்டா, அதுக்கப்புறம் என்ன வேரியஸ் கல்ச்சுரல் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. ரைட், இது ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து என்ன ஸ்கூல் புக்ல இருக்கு, நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா ஸ்கூல் புக் அப்படிங்கிறதுல வி ஹேவ் ஸ்டிக்டு. ஸ்கூல் புக்னா ஸ்கூல் புக்கு தான், அதை தாண்டி எதையுமே படிக்கக்கூடாது. எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டோம். இது வந்து இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி உங்களுக்கு காலையில் ஷேர் பண்ணியிருப்பேன் டெலிகிராம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஆக்சுவலி பிடிஎஃப் பார்த்துக்கோங்க, இதில் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கு. அதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அது தொடர்பான ரிலேட்டடான விஷயம் இருக்கிறதுனால ஸ்கூல் புக் இதை கவர் பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் இந்த ஸ்கூல் புக்கில் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் பண்ண விஷயத்தை எப்படி கொஸ்டினோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரிட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் இங்கே செய்தி. பேசிக்காக இருக்கா, சிம்பிள். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சார்க் அப்படின்னா என்ன, சாஃப்டா எஸ்ஏடி சவுத் ஏஷியன் டெவலப்மெண்ட் ஃபண்ட், இந்த மாதிரி ஒரு 5-6 இருக்கு இல்லையா, இதே மாதிரி வந்து போதும். இப்போ அடுத்த வருஷம் என்ன G20 கேட்குறான், இல்லை RCEP இருக்கு இல்லையா ஆசியான், அதில் RCEP. அப்போ இது மாதிரியான அக்ரிமெண்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும். அதாவது வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா ஒரு கோர் பாயிண்ட் இருக்கும். நீங்கள் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்னா அது வித் ரெஃபரன்ஸ் டு ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ பிரிக்ஸ் எடுத்துக்கோங்க, த சேம். அங்க உள்ள ஒப்பந்தங்கள், பிரேசிலியா டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் என்ன கோவா டிக்ளரேஷன், இந்த மாதிரி முக்கியமான சம்மிட்ல வந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். இன்னொன்னு, நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் அந்த நேரத்தில் ரிட்ரைவ் பண்ண முடியுமானா முடியாது. நம்ம எங்கேயோ படிச்சது, நம்ம எங்கெங்கேயோ கேள்விப்பட்டதான் என்ன அங்க ஆன்சர் ஃப்ரேமிங்க்கு வந்து வரும். அப்போ இது மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணும்போதே ஒரு பேசிக்கா ஒரு ஃப்ரேம் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு சர்வதேச அமைப்புகளையோ இல்ல முக்கியமான ஒப்பந்தங்களையோ இது பண்ணும்போது இது பண்ணிக்கணும். சரியா? சோ இது முழுக்க ஸ்கூல் புக்ல ஒத்த கேள்வி வந்திருக்கு. ரைட், அப்படியே இருக்கு வச்சுக்கலாம். வளர்ச்சி குன்றிய நாடுகளில் வருமான சமத்துவமின்மையை குறைப்பதில் நிதி கொள்கையின் பங்கினை விளக்குக. அப்படின்னா என்ன? ஒரு நிமிஷம். ஹலோ 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 சொல்லுங்க. நீங்க எனக்கு 1 மணிக்கு அப்புறம் கூப்பிடுங்க சார். Okay, explain the role of fiscal policy in reducing inequality of income in underdeveloped economy. வளர்ச்சி குறைந்த நாடுகளில் வருமான சமத்துவமின்மையை குறைப்பதில் நிதி கொள்கையின் பங்கினை விளக்குக. இது ஸ்கூல் புக்ல இருக்கா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுக்கு இந்த மாதிரி இதை வச்சுட்டு எப்படி எழுதுறது? சரி, ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபரன்ஸ் பண்றீங்க, அதுல இருக்கா? ரமேஷ் சிங் 8th edition 9th editionலாம் போய்கிட்டு இருக்கு. 1000 பக்கம் வந்துடும். எப்படி 800 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்க நிறைய சோர்சஸ், நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்றதை விட நீங்க படிக்கிற விஷயங்களை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா என்ன இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். வரும்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் growth, ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, கேபிட்டல் ஃபார்மேஷன், ரீஜனல் பேலன்ஸ். ஒரு வளர்ச்சி குறைந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையா இதுதான் இருக்கும்.
இந்த விஷயங்கள் தான் இருக்கும். இந்த ஒரு 6-7 விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரே நிமிஷம். இந்த 6-7 விஷயங்கள் தான் இருக்கும். ஹலோ 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 சொல்லுங்க. காலையில் சுகந்தி பேசுனாங்க, நீங்கள் பண்ணி விட்ருங்க, நான் 1 மணிக்கு அப்புறம் கூப்பிட்றேன். சரியா? நாங்கள் கிளாஸில் இருக்கேன். ஆமாம் 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 1 மணிக்கு அப்புறம் கூப்பிடுங்க. என்கிட்ட சுகந்தி காலையிலே பேசிட்டாங்க. ஓகே. பண்ணிடுங்க, அவங்க சொன்னதை பண்ணிக்கோங்க. சரியா? நான் திரும்ப பேசுகிறேன். ஆமாம் 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 எனக்கு நீங்கள் இது பண்ணிடுங்க, நான் 1 மணிக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்றேன். சரியா? ஸோ படிக்கிற விஷயத்த எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி படிக்கிறோம், அதை காமனாக அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணீங்கன்னா யூ கேன் நாட் ஆன்சர். சரியா? ஸோ ஒரு வளர்ச்சி அடையாத நாட்டில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? கம்மியாக தான் இருக்கும். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. எக்கனாமிக் க்ரோத் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போ இதுல இருந்து சில விஷயங்களை என்ன நீங்க எடுத்து ஒன்று எக்கனாமிக் க்ரோத்தை வச்சு எழுதலாம். சரியா? எக்கனாமிக் க்ரோத், அதுக்கப்புறம் என்ன ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. சரியா? இந்த ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா progressive rates in taxation help to reduce the gap between the rich and poor. So that means என்ன? பணக்காரனுக்கு அதிகமாக வரி போடு, சரியா? ஏழைகளுக்கு குறைவா, அது வளர் விகித வரி அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். அப்போ இதுல உள்ள சின்ன சின்ன விஷயத்தை தான் நீங்க எழுத போறீங்களே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அதனால என்னன்னா நிறைய புக்கு நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நாம படிக்கிற விஷயத்த கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா அதை வேரியஸ் கான்டெக்ஸ்ட்ல நம்மளால அப்ளை பண்ண முடியும். டைரக்டா சப்ஜெக்ட்ல போகலாம், அது விஷயம் கிடையாது. உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியலாம், ஆனா அந்த தெரிஞ்ச விஷயத்த கேள்வியினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த அளவுக்கு பூர்த்தி பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன நமக்கு மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்? இப்போ நிறைய பேர் தெரியும் லாஸ்ட் டைம் இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணிருப்பீங்க பார்க்கும்போது நமக்கே என்ன இதா இருக்கும். ரைட்? ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன, நீங்க உங்க போன் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, சவுண்ட் வாய்ஸ் கேட்கும். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி. இந்திய வேளாண்மையின் விலைக் கொள்கையை நிர்ணயிக்கும் காரணிகளை பற்றி விளக்குக, மேலும் அக்கொள்கையின் செயல்பாடு மற்றும் நிறைவேற்றத்தினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் which influence the agriculture pricing policy in India. Also explain the functioning and implementation of this policy. இது ஸ்கூல் புக்ல இருக்கா? இல்ல. ரைட்? அப்போ சில விஷயத்துக்கு we have to refer other sources. இல்ல அப்படின்னா வாட் இஸ் பிரைஸ் பாலிசி அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரைஸ் பாலிசியோட விஷயம் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் இந்த பஃபர் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய 2-3 விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன இந்த பிரைஸ் பாலிசியை என்ன இது பண்ணும். அரசாங்கத்தோட சப்சிடி இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன இது பண்ணும். இதெல்லாம் நமக்கு தனித்தனியா தெரியும். ஆனா இதை பிரைஸ் பாலிசியோட நீங்க பொருத்தி பார்க்கறது அப்படின்னா இன்னும் கூடுதலா ரெஃபர் பண்ணணும். அப்புறம் எங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. அது என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நீங்க குரூப் 1 மெயின்ஸ்க்கு பல வருஷம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்பத்துல உள்ள ஃபாலோ பண்ணாலே என்ன போதும். எல்லாமே என்ன ரிப்பீட்டட் ஒன்னா தான் வரப்போகுது, எதுவும் புதுசாலாம் வரப்போறது கிடையாது. அடுத்து வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஸ்கூல் புக்ல அப்படி இருக்கு. மானிட்டரி பாலிசி. சரியா? ஸோ ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படி இருக்கு. பட் வி கேன் இது சிம்பிள் கொஸ்டின் மேனேஜ் பண்ணிடலாம்.
தமிழ்நாட்டின் தொடர் பொருளாதார வளர்ச்சிக்கு உலக முதலீட்டாளர்களின் சந்திப்பு 2019 வெற்றி வாய்ப்பினை ஆராய்க. இதுக்கு எப்படி எழுதுவீங்க ஆன்சரு? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 2019 ஜனவரி 27, 28, 29 வேர்ல்டு ட்ரேட் சென்டர் நந்தனத்தில் இந்த மாநாடு நடந்தது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்து கொண்டார். இத்தனை ஆயிரம் கோடிகள் முதலீடு அப்படிங்கிறதான் கேட்கிறான் பாருங்க. எக்ஸாமைன் த ப்ராஸ்பெக்ட்ஸ், சரியா? அது தமிழ்நாட்டின் தொடர் பொருளாதார வளர்ச்சிக்கு அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட். இதுக்கு வேற ஆன்சரே கிடையாது. அன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருப்பார், அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிற்கு அதிக அளவிலான என்ன அந்நிய நேரடி முதலீடு வரும்போது அது நம்மளுடைய உட்கட்டமைப்பு உயரும். உட்கட்டமைப்பு உயர்வதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆகும். புரியுதுங்களா? இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஆகும்போது என்ன, மக்களுடைய செலவழிக்கக்கூடிய வாழ்க்கை அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோ இல்லை எக்ஸ்பென்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது எக்கனாமிக் தமிழ்நாட்டோட எக்கனாமிக் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். எக்கனாமிக் க்ரோத் என்ன, டெவலப்மெண்ட் என்ன புஷ் பண்ணும். இது மாதிரி தான் இந்த கேள்வி எழுதணுமே தவிர்த்து உலக முதலீட்டாளர் மாநாடுனா 2019 நடந்துச்சு, இத்தனை நாடு கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. இங்க இப்போ உங்களுக்கு தெரியணும், ஒரு கேள்வியை நீங்க எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்பதான் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்கன்னா ஆவரேஜ் மார்க் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல இருக்கீங்க, சரியா? ஆவரேஜ் மார்க் வாங்கி ஒண்ணுமே எல்லாரும் ஒன்று போல தான் வாங்க போறாங்க. அந்த ஆவரேஜ் மார்க் வாங்கி நமக்கு எந்த பயனும் கிடையாது. ஆவரேஜ் மார்க்கை விட ஹையஸ்ட் மார்க் வாங்கினீங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர்ல இருந்து நீங்க முன்னாடி ரொம்ப தூரம் போயிடலாம். நீங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கோ 10 மார்க்கோ 20 மார்க்கோ 50 மார்க்கோ ஒன்னால் என்ன ரேங்க்ல முன்னாடி தான், சரியா? நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது. அவன் என்னை விட குறையா படிச்சான் அதெல்லாம் அது பேசாது. மார்க்ல 10 மார்க் முன்னாடி இருக்கியா, சரியா? அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றி தீர ஆய்க. இது ஸ்கூல் புக்ல இல்ல, ஓகே. இது ஸ்கூல் புக்ல எப்படி இருக்கு? கேள்வி என்ன, அதை பத்தி கிரிட்டிக்கலி ஈவன் அந்த லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் வரும்போது என்னன்னா, பாபா கல்யாணி கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இதை என்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் எழுதிக்க வேண்டியதான். இதுல அதாவது அனலைஸ் அப்படின்னா இதுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த அப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இந்த அப்ஜெக்டிவை இது எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பேஸா வச்சு என்ன நம்ம எழுதணும். ஈச் தனி ஹெட்டிங்கா எடுத்து எழுதணும். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவுக்கு வந்திருக்கா வரலையா நமக்கு டேட்டா தெரியாது. பட் ஆவரேஜா ஒரு இந்த மாதிரியான கேள்விகளில் ஒரு நடுநிலை ஒரு மீடியமா என்ன ஆன்சர் பண்ணணும். ஒரு ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து பண்ணக்கூடாது. இல்ல எஸ்சி செட்னா என்ன, ஒரே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன மைண்ட் செட் இருக்கும்னா, ஒரு காமனா இருக்கும்போது அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லாமே என்ன, என்னது சொல்லுங்க, அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லாமே என்ன, அது நான் கேட்கறதுக்கான சொல்லக்கூடாது, அது நல்ல ஸ்கீமும் இல்லையோ, பட் ஒரு காமன் சிட்டிசனா கொண்டு கொடுத்துட்டு நம்ம எப்படி பார்ப்போம், அதை கிரிட்டிசைஸ் பண்ணத்தான் பார்ப்போம், சரியா? அதுல சில டிராபேக்ஸ் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. ஆனா when it comes to the examination நீங்க என்னன்னா ஒரு நடுநிலைவாதியா மாறிடணும். அங்க போயிட்டு உங்க ஆக்டிவிஸ்ட் மைண்ட் செட்லாம் காட்டினீங்கன்னா வேலைக்காகாது. நீங்க எனக்கு கீழே தானே வேலை ஆக போற, என்ன எப்பவே இப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், சரியா? அப்போ இதை என்ன அப்படியே பூசி முழுகாத மாதிரி இதை எழுதணும். அப்போ இதுக்கும் என்ன ஸ்கூல் புக்ல சில பேசிக் இருக்கு. அதாவது எது படிச்சாலும் நீங்க தெளிவா படிங்க. பல புத்தகத்தை படிக்கிறத காட்டிலும் குறிப்பிட்ட சோர்ஸ் படிச்சாலும் தெளிவா படிச்சா நம்மளால என்ன பண்ண முடியும், we can answer. அடுத்து explain the inflationary gap and also explain how can the inflationary gap be wiped out. பணவீக்க இடைவெளியை விளக்குக மற்றும் எப்படி பணவீக்க இடைவெளியை கட்டுப்படுத்த முடியும் என்பதை விளக்குக. ஏதாவது ஐடியா இருக்கா? இப்பவும் இருக்காது. நம்ம எப்படி படிச்சிட்டோம்னா, இன்ஃப்ளேஷன், ஜெனரல் லெவல் ஆஃப் பிரைஸ் ரைசிங், பொதுவாக பணத்தின் மதிப்பு குறைவது, ஜெனரல் லெவல் ஆஃப் பிரைஸ் ரைசிங் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம், தாண்டி படிச்சிருக்க மாட்டோம். அப்போ என்னன்னா இங்க இது மானிட்டரி பாலிசி கீழே வரும். இது என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த மணி சப்ளை அண்ட் டிமாண்ட், சரியா? இதை பேஸா வச்சு இன்ஃப்ளேஷனரி கேப்பை நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இந்தியா இஸ் an underdeveloped economy. Do you agree with this? If no, give reason for it and describe the salient features of the Indian economy.
இந்தியா வளர்ச்சியடையாத நாடு, இதை ஒப்புக்கொள்வீரா? இல்லை எனில் அதற்கான காரணங்களை தருக மற்றும் இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பியல்களை விளக்குக. ஸோ வாட் ஸ்டாண்ட் யூ வில் டேக்? அதுக்கப்புறம் இந்த ஸ்டீரியோ டைப் ஆன்சர்லாம் பழைய மாதிரி மெயின்ஸில் வராது, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சராக படித்தா இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் என்ன ஆன்சரே பண்ண முடியாது, ரைட்? இந்த மாதிரியான கேள்விகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யூ ஷுட் டேக் பாசிட்டிவ் ஸ்டாண்ட். இந்தியா வந்து என்ன ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுன்னே எடுத்துக்கலாம் நம்ம. அது எப்படி அப்படின்னா ஜிடிபி மற்ற விஷயங்கள் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு பாயிண்டா நீங்க வந்து எடுத்து எழுதலாம், சரியா? இது எமர்ஜிங் மார்க்கெட், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார், எமர்ஜிங் எக்கனாமி, அப்புறம் என்ன அக்ரிகல்ச்சர் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது, மிக்ஸ்டு எக்கனாமி, இதை நீங்க எழுதலாம். இது ஒரு டைப். இல்ல அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, அதாவது வந்து அவன் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் டெவலப் பண்றானே, அங்க புக்ல ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கானே தவிர்த்து டெவலப்டா டெவலப்பிங்கா அப்படிங்கிற தெளிவாக அவன் கிளாரிஃபை பண்ணல. அப்போ இதுல உள்ள விஷயங்களை என்ன நீங்க எடுத்து நமக்கு பாசிட்டிவா மாத்திக்கணும். அப்ப எப்படின்னா ஹையர் நேஷனல் இன்கம் அப்படின்னா 1950 எவ்வளவு நேஷனல் இன்கம் இருந்துச்சு, 2021 என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் டெவலப்பிங். அடுத்து என்ன பெர் கேபிட்டா இன்கம் அதிகரிச்சிருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகரிச்சிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் என்ன HDI இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது அடுத்து டாமினன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டார், அதுக்கடுத்து வந்து ஹை லெவல் டெக்னாலஜி, ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷன், இதெல்லாம் வந்து முக்கியமான. இதை பார்த்து பார்த்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்ன இங்க ஃபிட் பண்ணி எழுத போறோம், ரைட்? இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது எப்படி கேட்குறான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்கா? இப்போதான் யாரெல்லாம் நிறைய பேர் முறை எழுதுறீங்க, வேற என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு இதுல இந்த மாதிரியான கேள்விகள் தொடர்பா? இல்லை உங்களுக்கு வந்து கேட்க தான் செய்து ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லை ஜூம் ஆப்பை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க, அப்போனா உங்களுக்கு என்ன கேட்கும், ரைட்? சந்தேகம் இருக்குதா? அவருக்கு நம்ம தானே சொல்லியிருப்பேனே. ஓகே சார், சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த கொஷின் ஃப்ரேமிங், இந்த சோர்சஸ், இது மாதிரியான விஷயத்தில் சரி. இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் எதெல்லாம் டைரக்டா சிலபஸ் வேட்ஸ்ல இருந்து ஃப்ரேம் ஆயிருக்கு? NDC, சார்க், பிஸ்கல் பாலிசியை கூட சேர்த்துக்கலாம், ரைட்? அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இது வரல, SEZ வந்துருச்சு, இன்ஃப்ளேஷனரி கேப் இல்ல, ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எகானமி. ஸோ தட் மீன்ஸ் சிலபஸ் பத்தின ஒரு ஓவராலான ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சப்டாபிக் கிளாசிபிகேஷன் உங்களுக்கு தெளிவா இருந்ததுன்னா யூ கேன் மேனேஜ். புரியுதுங்களா? யூ கேன் மேனேஜ். யாருமே வந்து கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண போறது கிடையாது. ஆனா கூடுமான வரைக்கும் இது மாதிரியான சிலபஸ் பற்றின ஒரு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? மேனேஜ் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த கொஸ்டின் என்ன தெரியல அப்படிங்கறத விட்டு வர மாட்டீங்க. இன்னொன்னு மேக்சிமம் அது ரிலேட்டடான விஷயங்களை கொஸ்டினுடைய டிமாண்டை என்ன எதிர்பார்ப்பையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி என்ன எழுதிடுவீங்க. சரியா? ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சா மட்டும்தான் என்ன நீங்க படிக்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எப்படியெல்லாம் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் ஆன்சர் ஷீட்ல கொஸ்டினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் வரும். இல்லைன்னா இதெல்லாம் நான் சொல்லாம டைரக்டா பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து போயிடலாம். அது வந்து என்ன ஒரு கம்ப்ளீட்டான ஒரு
இது அப்படிங்கிறது உங்களுக்கு தராது. இதில் நீங்கள் இன்னும் இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நடத்தும் போது சொல்லுவேன், ஒவ்வொரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் முன்னாடி ஸோ இப்படிலாம் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்கு, இன்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ரைட். ஆன்லைனில் உள்ளவங்க சந்தேகம் இருக்கா? How to answer if you have no idea about the given question, sir? அது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க சிலபஸை பத்தின ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா உங்களால பண்ண முடியும். நீங்க பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறத வெறும் பிஸ்கல் பாலிசியா படிச்சீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. சரியா? நம்ம பிஸ்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அகாடமிக் கண்டென்ட்ல எப்படி பார்க்குறோம்னா ப்ரொசீஜர். சரியா? ஸோ அனுவல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 112 வருஷம் தாக்கல் பண்றாங்க, ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அதற்கு பின்புலத்தை சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், அதெல்லாம் இதில் அப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, இந்த அப்ஜெக்டிவ் எல்லாம் நமக்கு ஓரளவு கேட்டால் கூட அந்த அப்ஜெக்டிவை நம்ம படித்த விஷயத்த இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி அந்த வித் ரெஃபரன்ஸ் டு த டிமாண்ட் ஆஃப் த கொஷின் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்துடலாம். அடுத்து நீங்கள் கொஷின் எழுத என்ன தெரியாத கேள்விக்கு வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லலாம். தெரியாத கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பண்ணுறதுங்க காட்டில் என்ன, வி கேன் மேனேஜ் சம்திங். அதுவும் எப்போ அப்படின்னா சிலபஸ் பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்கும்போது. ஓகே, எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன ஒவ்வொரு மாதிரி நம்மளால் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ண முடியும். ரைட். இப்போ நீங்கள் வரலாறு எழுதுறீங்கன்னா வரலாறில் எந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய ஆன்சர் வந்து என்னெல்லாம் இருக்கலாம்னு நினைப்பீங்க? வரலாறை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணணுமான்னா கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி என்ன நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரினா பேராகிராஃப் இப்படி. ஓகே, கொஷினுடைய கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பாயிண்டா பேராகிராஃபா அப்படிங்கிறது என்ன டிசைட் பண்ணும்.
அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சென்ஸ் அனலைஸ், கமெண்ட், டிஸ்கஸ், அந்த கீ டைரக்டிவ் இருக்கு இல்லையா, அந்த கீ டைரக்டிவ்ஸை பொறுத்து நீங்க பாயிண்டா எழுதுறதா பேராகிராஃபா எழுதுறதா அப்படிங்கறத டிசைட் பண்ணும். சரியா? வேற ஹிஸ்டரினா இயர் எழுதணும். வேற சரி, வேற எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் ஒரு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும்? டைம் டேபிள், காலக்கோடு அப்படிங்கிறது வந்து போட்டுக்கலாம். வேற காலக்கோடு அது எப்படி? ஈவென்ட்ஸ் லீட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னா என்ன? இந்த மாதிரி போடலாம். என்ன? அரைவல், பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார், அதுக்கப்புறம் என்ன அந்த 1765 அந்த அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குமே, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், அலகாபாத் ஒப்பந்தம், இப்படி போட்டுக்கலாம். சரி, எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணலாம்? எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஆட் ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ், சம் ரிப்போர்ட்ஸ். சரியா? அது ரிப்போர்ட் கேட்டு கொடுத்துருக்காங்க, தெரியல, அடிச்சு அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்க் அடிச்சு விட்டுக்கலாம், அக்கார்டிங் டு IMF, அக்கார்டிங் டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கார்டிங் டு பிளானிங் கமிஷன், அக்கார்டிங் டு நிதி ஆயோக். அதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது ஒரு அமைப்பு போட்டு இந்த அமைப்பு இது மாதிரி சொல்லிச்சு அப்படிங்கிற டேட்டாவை நம்மளே உருவாக்கிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டேட்டாஸை வந்து யாரும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. காமனான கீ ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஹவு த ஃபிஸ்கல் பாலிசி ரெடியூஸ் இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் இன், அதுனா அதில் ஸ்டாட்டிக்கான பாயிண்ட் இருக்கும், அதில் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு கீ இருக்கும். பட் பொதுவாக கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி எழுதுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பாபா கல்யாணி குழுனா சிலதை நம்மளே வந்து என்ன தெரிஞ்ச விஷயத்த அப்படியே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ டேட்டா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, சில இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அது அவங்கெல்லாம் சொன்ன மாதிரியான தகவல்களை என்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து என்ன ஃப்ளோ சார்ட் போடலாம். ஜிடிபிக்கு நம்ம இப்படி போடலாம் நினைச்சிருப்போமா? நம்ம ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்து பழகிருப்போம்? பேராகிராஃபாவே பார்த்து பழகிருப்போம். ரைட்டா? அப்படிலாம் கிடையாது. நம்ம பேப்பர்ல வி ஷுட் ஷோ சம் யூனிக்யூ. 100 பேர் எழுதுறானா அதுல நம்ம வந்து என்ன ஒரு தனித்துவமா இருக்கணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கணும். ரைட். சும்மா பாருங்க, எக்கனாமிக் மட்டும் இது ஸ்கூல் புக்ல இருக்கு, 3 டைமென்ஷன். இதை நீங்க அதாவது வந்து என்னன்னா, இந்த விளக்கப்படத்தினுடைய நோக்கம் வந்து திருத்தவர்களுடைய நேரத்தை வந்து குறைக்கும். பார்த்த உடனே ஹி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி கோயிங் டு சே அப்படிங்கிறத ஹி அண்டர்ஸ்டாண்ட். சரியா? எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சுச்சா? கஷ்டப்பட்டு 4 லைன் எழுதி அப்படிங்கிறத. இன்னொன்னு, இது ஸ்பேஸையும் ஃபில்அப் பண்ணும். இது மாதிரி போடுறது என்ன, நீங்க வரி வரியா எழுதுறத காட்டிலும் இப்படி போடும்போது இந்த ஸ்பேஸையும் ஃபில்அப் பண்ணலாம், எவாலுவேட்டரை என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். The viscous circle of poverty, வறுமையின் நச்சுச்சூழல். இதுக்கு இந்த மாதிரி வந்து இது ஸ்கூல் புக்ல இருந்திருக்கு. சில இது ஸ்கூல் புக்ல எடுத்திருக்கேன், சிலது வெளியில எடுத்திருக்கேன். ப்ரெசன்டேஷனுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஸோ இதெல்லாம் நீங்க எழுதும் போது பண்ணீங்கன்னா என்ன, நமக்கு 2 விஷயங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஒன்று, நிறைய எழுத வேண்டாம். திருத்துறவரை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த மாதிரி போட்டால் தான் பிடிக்கும்னா ஒரு வேலை குறைஞ்சிரும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது என்ன கவுண்ட்லாம் யார் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க? நீங்க ஆன்சர் எழுதிருக்காங்கன்னா பார்ப்பாங்களே தவிர்த்து இவர் 150 வார்த்தை எழுதியிருக்காரா 250 வார்த்தை எழுதியிருக்காரா யாரும் செக் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் பிராக்டிக்கல். இன்னொன்னு, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, தட்ஸ் நாட் எக்ஸீடிங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆன்சர் ரைட்டிங்க்கும் வெறுமனே நீங்க ரைட்டிங் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னா கேள்வியினுடைய எதிர்பார்ப்பை நம்ம புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி விடையளிக்கிறது. சில கேள்விக்கு நீங்களே குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க,
250 மார்க்ல கேட்டு வச்சிருப்பான். அதுல ஒரு பக்கத்துக்கு மேல என்ன கண்டென்ட்டே இருக்காது. அப்ப அதுக்கெல்லாம் எப்படி எழுதுவீங்க 250 வார்த்தை? இங்க வந்து நிறைய பேர் இந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து மெயின்ஸ்னா பக்கம் பக்கமா எழுதி தள்ளிடணும், மெயின்ஸ்ல வந்து கேப்பே இருக்கக்கூடாது பேப்பர்ல. அப்படி அப்ப அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து 2017 முடிஞ்சு போச்சு. 2019 பொறுத்த வரைக்கும் கேள்விக்கான விடை இருக்கா? தட்ஸ் ஓகே, ஃபைன். ஆர்டிஐல பேப்பர் வாங்கி பாருங்க, சரியா? ஆர்டிஐல பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு நல்லா எழுதுனா என்ன, அதற்கான மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ஓரளவு கிடைச்சிருக்கு. அதை நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கொஸ்டின்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் 1க்கும் எவாலுவேஷன் 2க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் என்ன, ஒரே டைப்ல தான் போடணுங்கிறது அவசியம் கிடையாது, ரைட்? ஜஸ்ட் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு ஐடியாவுக்காக. இது எழுதினவங்க நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி முதல் டெஸ்ட் எழுதினவங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவுக்கு. நீங்க டெஸ்ட் எழுதலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்டேஷன் அப்சர்வ் பண்ணீங்கன்னா என்ன யூ வில் கெட் an ஐடியா. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாமா, ஃபாலோ பண்ண இது பண்ண முடியாதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே. தமிழில் எப்படி எழுதியிருக்காங்க? அதனால் ஆன்சர் தான் மேட்ரு. தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த முறை என்ன, ஐ ஷுட் யூஸ் ஒன்லி பிளாக். லாஸ்ட் டைம் என்ன ப்ளூ பிளாக்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிப் என்ன நீங்கள் பிளாக் மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணணும். இந்த பேப்பர் இட் வில் பி குட் இங்கிலீஷில். அதாவது வந்து எல்லா இடத்துல என்ன இவங்க பாயிண்டே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. சில இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கும், சில இடத்துல பேராகிராஃப் இருக்கும். இது ஒரு டைப். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்து இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இங்கே வெறுமனே படிக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. படிக்கிறதோடு சேர்த்து நம்ம ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அஸ் வெல் அஸ் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி விடையளிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஸ்கில்லை என்ன நம்ம சேர்த்து தான் டெவலப் பண்ணிக்கணும், ரைட்?
ஓகே, உங்களுக்கு சிலபஸ்ல வந்து இதுதான் டாபிக், இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள். அதற்கு அடுத்து என்ன? சரி, இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி எக்கனாமியை பத்தி கொஞ்சம் தெளிவாக பார்த்துரும். எக்கனாமியில் எத்தனை டைப் இருக்கு? மைக்ரோ, மேக்ரோ, அது எப்படி வேணும் வச்சுக்கலாம், நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் பேஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண்ணின பொருளியல், பேரின பொருளியல் அப்படின்னு, இல்லை நுண்ணின பொருளியல் இல்லை பேரிய பொருளியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நுண்ணின பொருளியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டடி அபவுட் இண்டிவிஜுவல் ஆர் ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், அவர்களுடைய நடவடிக்கை இதெல்லாம் வந்து படிக்கும், அதை பற்றி படிக்கக்கூடியது. மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னா அஸ் அ கண்ட்ரி ஹோல், மிக பெரிய பெரிய விஷயங்களை பற்றி வந்து என்ன இது படிக்கும், மக்கள் தொகை, வேலைவாய்ப்பின்மை, வறுமை, இது மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் என்ன இது பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் எக்கனாமி அப்படிங்கிறது வெறுமனே பொருளாதாரம் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. ஹியர் எக்கனாமி டிசைட் த பொலிட்டிக்ஸ். பொருளாதாரம் தான் என்ன, அரசியலையும் நிர்ணயம் செய்கிறது. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, என்ன பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறது உலக நியதி. அப்ப அது மாதிரி என்ன இங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன நிர்ணயிக்கிறது. யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, ரிலேட் பண்ணி பாருங்க பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை. சரியா? ஸோ அதனால பொருளாதாரம். அதுக்கப்புறம் எந்த ஒரு நாடு வந்து எக்கனாமியில் ரொம்ப ஸ்டாபிளாக இருக்கோ அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் வராது. எந்தெந்த நாடுகள்லாம் வந்து எக்கனாமிக் ஸ்டாபிளாக இல்லையோ அந்த நாடுகள்லாம் என்ன ஒரு ஸ்டாபிள் பொலிட்டிக்கல் கண்டிஷன் இருக்காது. எக்ஸாம்பிள் மியான்மர். சரியா? மெனி அரப் கண்ட்ரீஸ். அதுக்கப்புறம் என்ன தென் அமெரிக்க நாடுகள், நிறைய நாடுகளில் வந்து என்னன்னா அங்கெல்லாம் பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் நாட் ஸ்டெபிளைஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி அப்படிங்கிறது என்ன ஸ்டெபிளைஸ்டான ஒன்று தான், பட் சம் ஃபிளக்சுவேஷன் இஸ் தேர். ஆனால் நிலையற்றது மாதிரி வந்து கிடையாது. இங்க பொருளாதாரம் நிலையா இருக்க போய் தான் என்ன அரசாங்கங்கள் வந்து என்ன தொடர்ச்சியா வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. இங்க வந்து எங்கேயுமே உங்களுக்கு என்ன ஒரு பொலிட்டிக்கல் பிரேக்கப் அப்படிங்கிறது வரல 51 இருந்து சோ ஃபேர். சரியா? ஸோ நீங்க பொலிட்டி வந்து அதனுடைய நேச்சர் மாறுது, அது வேற. ஆனா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னது, பொருளாதாரம். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது கூட என்ன பொருளாதாரம் தான். எப்படி கையில் காசு நிறையா இருந்தால் செலவழிக்கலாம். நம்மளை செலவழிக்க வைக்கிறது யாரு, அரசாங்கமா நம்மளா? ஆக்சுவலி சிம்பிள் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், வளங்களை பகிர்ந்தளிப்பது அப்படிங்கிறது, உற்பத்தி செஞ்சு எண்ட் கன்சியூமர் கிட்ட கொண்டு போறது. சரியா? ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான விருப்பங்களை நாமே உருவாக்கிறோம். 100 ரூபா இருந்தா என்ன நல்ல சாப்பாடு, 10 ரூபா இருந்தா ரோட்டு கடை. வெல்த்தியா இருந்தா என்ன நல்ல ஸ்கூலு, இல்லைன்னா என்ன கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த மாதிரி பொருளாதாரம் தான் நம்முடைய வாழ்வினுடைய முக்கியமான விஷயங்கள் டிசைட் பண்ணதுனால பொருளாதாரம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. சரியா? அது இட்ஸ் இன்டெகிரேட் வித் அவர் லிவ்ஸ். இன்னொன்று நம்ம ஓடுறதே எதுக்கு, பொருள் தேடுறது தான் ஓடுறோம். சரியா? யாரும் வந்து எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்லாம் கிடையாது. சந்தோஷம் வந்து பொருள் சந்தோஷம் வரும், அது வேற. ஆனால் நம்முடைய அடிப்படை நோக்கம் என்ன இருக்கு, பொருள் பொருள் பொருள். சரியா? ரைட். அப்போ எக்கனாமியை பற்றின ஒரு பேசிக். ரைட். இந்த எக்கனாமி தான் வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணும். இப்போ பெட்ரோல் ஃபியல் வந்து அதாவது வந்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன அடுத்தடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே என்னன்னா ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்கிங். நான் சொன்னேன் இல்லையா, நம்மளை வந்து எப்படி செலவழிக்க வைக்கணும் அப்படிங்கிற அரசாங்கத்துக்கு தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ரைட். இப்போ டைரக்ட் டாக்ஸ் குறையா வச்சா என்ன ஆகும், எப்படி வந்து ஒரு பிஸ்கல் பாலிசி மூலமா எக்கனாமிக் growth வந்து இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க?
உதாரணத்துக்கு கேட்கிறேன், லெஸ் டைரக்ட் டாக்ஸ், குறைவான நேரடி வருவாய் விதிக்கப்பட்ட என்ன ஆகும்? வரி. நம்ம கிட்ட டைரக்ட் டாக்ஸ், நம்ம அதிகம் டைரக்ட் டாக்ஸோட ரேட்டை குறைச்சா என்ன ஆகும்? நம்ம கிட்ட கையில இட் வில் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் த டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம், செலவழிக்கத்தக்க வருமானத்தை என்ன அதிகரிக்கும். நம்ம கையில் வச்சு சும்மா இருப்போமா? நம்ம வேணுங்கிறத வாங்குவோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கும் போது என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன பண்ணும்? மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும். மணி சப்ளை, இந்த டிமாண்ட் சப்ளை இது பண்ணும்போது என்ன, இன்ஃப்ளேஷனோ டிஃப்ளேஷனோ என்ன தொடர்ச்சியாக வரலாம். இது இந்த மணி சப்ளை அதிகமாக இருக்கிறத வந்து பாசிட்டிவ் நோட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன, எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அதிகரிக்கும். அஸ் வெல் அஸ் இன்ஃப்ளேஷனை என்ன சேர்த்து தான் அதிகரிக்கும். அப்போ ஒரு பக்கத்தில் என்ன, இவங்க வந்து இந்த மாதிரி மணி சப்ளை அதிகரிக்கிறதுக்கு பேங்க் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஒன்று இல்லை பணப்புழக்கத்தை அதிகரிக்க, இல்லை ரிசர்வ் பேங்கை பொறுத்த வரைக்கும் உனக்கு குறைஞ்ச வட்டி கடன் தரையா அப்படின்னா அது மானிட்டரி பாலிசிக்கில் வந்துடும். குறைஞ்ச வட்டி கடன் தரனா என்ன, ஓடி ஓடி போய் கார் வாங்குவோம், வீடு வாங்குவோம். அப்போ நீங்கள் வீடுன்னா அது ஒரு வெறும் என்ன சொல்றது, ஒரு பில்டிங் செக்டாராக பார்க்கக்கூடாது, அதை சார்ந்து பிற துறைகள் இருக்கு, அதுவும் சேர்த்து டெவலப் ஆகும். புரியுதா? அப்போ எக்கனாமி அப்படிங்கிறது நம்மளால வந்து என்ன இதுதான் இதுதான் அப்படிங்கிற தனிச்சு பிரிச்சுலாம் என்ன பார்க்கவே இயலாத ஒன்று. ஸோ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய பேசிக் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸ் கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷின் தெரியும், பட் வென் வி ஆர் ட்ரைங் டு ஆன்சர் வராது. கொஷினை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, கொஷின் ஈஸியாக இருக்கு அப்படின்னு, ஆனால் எழுதும் போது ஆன்சர் வராது. அப்போ நம்ம படிக்கிற விஷயத்த நல்லா ப்ராசஸ் பண்ணி படித்தோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஷினோட டிமாண்டை இது பண்ண முடியும். ப்ரெசன்டேஷனில் நான் காமிச்சேன் இல்லையா, சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நல்லா நம்மளால வந்து பண்ண முடியும். ரைட். இப்போ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னா எதெல்லாம்? சிலபஸ்ல என்ன இருக்கு? நம்ம வெறுமனே இந்திய பொருளாதாரத்தின் இயல்புன்னு படிச்சு போனால் வேலைக்கு ஆகுமா? ஆகாது. அப்போ வி ஷுட் ஸ்டடி சம் எக்ஸ்டென்ட். அது சிலபஸை மேனேஜ் பண்ணுறது உதவி பண்ணும். இந்திய டெவலப்டு எக்கனாமின்னு சொல்லலாம், இந்தியா இஸ் டெவலப்பிங் எக்கனாமின்னு சொல்லலாம், இந்தியன் எக்கனாமி என்ன ஒரு மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லலாம். இது மாதிரியான விஷயங்கள். அடுத்து மக்கள் தொகையை பற்றியது, இதெல்லாம் நான் கீழே ஒவ்வொன்றா இது பண்ணியிருப்பேன் பாருங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னா மேஜர் எப்பவுமே என்ன பேஸ்ல இருந்தே படிக்கணும். அப்பனா மட்டும்தான் வந்து என்னன்னா பேஸ் தெரிஞ்சா மட்டும்தான் என்ன இந்திய பொருளாதாரம் ஒரு வளர்ச்சி அடைந்த பொருளாதாரமா, வளர்ந்து வரும் பொருளாதாரமா, இல்ல வளர்ச்சி அடையா பொருளாதாரமா, இட்ஸ் அண்டர் டெவலப் எக்கனாமி ஆர் டெவலப்பிங் எக்கனாமி ஆர் டெவலப்டு எக்கனாமியா அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும். அதனுடைய 1947 நாடு என்ன இதுல இருந்தது, டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன வேளாண்மை சார்ந்த அப்படி ஒரு சிக்கலான நிலையில் இருந்தது. புரியுதுங்களா? நேச்சர் அப்படிங்கிறதா. அடுத்து மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் growth, இதுக்கான பேசிக்கும் தெரிஞ்சுக்கோங்க. டெவலப்மெண்ட்டும் growthம் என்ன வித்தியாசம்? வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் என்ன வித்தியாசம்? அப்படியா? நீங்க மாத்தி சொல்றீங்க. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்லிடுறேன். சரியா? நான் பிறந்துட்டேன், 30 வயசு வளர்ந்துட்டேன், எதுவுமே பண்ணலாம் என்ன, அதுதான் growth. வளர்ந்துட்டேன், நான் எந்த இதுவுமே இல்லை, ஆனா இந்த 30 வருஷத்துல என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படின்னு இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து டெவலப்மெண்ட். சிம்பிளா சொல்லதுன்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது என்ன growth. டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த வளர்ச்சியின் விளைவாக த இம்பாக்ட் இல்ல எஃபெக்ட் ஆஃப் த growth அப்படிங்கிறது என்ன இது பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்தியா வந்து 1940 50 எவ்வளவு ஜிடிபி, ஒரு 100 மில்லியன் இருந்தது. 2021 என்ன ஒரு 100 பில்லியன் வந்துருச்சு, அது growth. 1950 பவர்ட்டி 50% இருந்தது, 2021 பவர்ட்டி 20% குறைஞ்சிருக்கு. அது என்ன டெவலப்மெண்ட். இந்த எக்கனாமிக் growth அப்படிங்கிறது எப்படி வந்து அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது மற்ற இதில் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது. லிட்ரேசி ரேட் குறைஞ்சா என்ன, அது டெவலப்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைஞ்சா என்ன, அது டெவலப்மெண்ட். இந்த கான்டெக்ட்ல தான் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன
எக்கனாமிக் growth இருந்தா டெவலப்மெண்ட் வந்துருமானா கண்டிப்பா கிடையாது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன, அரபு கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அரபு கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அங்க பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, லோ. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்றதுல முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா வந்து HDI, ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் வச்சு என்ன நம்மளால அந்த எக்கனாமிக் growth-ஐயோ இல்ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ண முடியும். அதனால growth இருந்தா மட்டும் மேம்பாடு அடையும் சொல்ல முடியாது. சரியா? நார்வேயை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் கம்மி, ஆனா ஜிடிபி HDI-ல என்ன அவங்க எப்பவும் முன்னாடியில் இருக்காங்க. தனிநபர் வருமானம் சவுதி அரேபியாவில் மிக மிக அதிகம், ஆனா என்ன இன்னும் அங்க வந்து லிட்ரஸி இருக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் காணப்படுது இல்லையா. அப்போ இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து வெறுமனே ஒரு சைடு மட்டும் பார்க்க கூடாது. ரைட். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்திய பொருளாதார தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்திய பொருளாதாரத்துக்குன்னு சில இயல்புகள் இருக்கு. சரியா? அது இன்னும் என்ன மாறவே இல்லை. உதாரணத்துக்கு சொன்னீங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கனாமி, அது மாதிரியான விஷயங்கள்ல சில அடிப்படையானது. அதுக்கப்புறம் என்ன, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன இன்னும் நம்ம நாட்டில் குறைவாக தான் இருக்கு. யூஸ் ஆஃப் பேக்வேர்ட் டெக்னாலஜி, பழமையான தொழில்நுட்ப உற்பத்தி முறைகளை தான் நம்ம என்ன பயன்படுத்துறோம், அது மாதிரியான விஷயங்கள். அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் லெஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இதுல சேம் பாயிண்ட் தான், நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரியா? ஜிடிபி வந்து பாசிட்டிவா எடுத்துக்காட்டிங்கன்னா டெவலப்பிங், நெகட்டிவா எடுத்துக்காட்டிங்கன்னா டெவலப். பெர் கேபிட்டா இன்கம் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டா இது. அதுக்கப்புறம் என்ன, மக்கள் தொகை வளர்ச்சி எடுத்துக்காட்டலாம், பாசிட்டிவ், நெகட்டிவ் எடுத்துக்காட்டினா டெவலப்மெண்ட் வரும் இல்லை அண்டர் டெவலப்டு வரும். அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா இன்கமு, எஜுகேஷனு, பேக்வேர்ட் டெக்னாலஜிஸு, ரோல் ஆஃப் சர்வீஸ் செக்டாரு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண என்ன வரும். ரைட். அடுத்து ஃபேக்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்டிங் இந்தியன் எக்கனாமிக் growth, இந்திய பொருளாதார வளர்ச்சியை தடை செய்யும் காரணிகள். இன்னைக்கா இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்திய பொருளாதார வளர்ச்சி தடை செய்ய காரணிகள் the factors. Right. There is a relationship between economic and social issues. சரியா? poverty, unemployment, population, illiteracy, இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருக்கும்? சோசியல் இஷ்யூஸ்ல இருக்கும். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் தான் என்ன இங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஒன்னோட ஒன்று என்ன ரிலேட்டட் ஒன். ஜஸ்ட் இந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை புரிதல் இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஆன்சர் வெரி வெல். கொஷின் எப்படி கேட்டாலும் யூ கேன் மேனேஜ் த கண்டென்ட். ரைட். அடுத்து கலப்பு பொருளாதாரத்தினுடைய தன்மைகள். அதை பார்த்துக்கணும். இப்போ இந்தியா டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதெல்லாம் சொல்லுவீங்க? ஃபைவ் இயர் பிளான்ஸ். அது மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன மாதிரியான கொள்கைகளை வந்து கடைபிடிச்சோம். சரியா? ஸோ சில இடங்கள்ல என்ன செல்ஃப் தன்னிறைவாக இருக்குன்னு நினைப்போம், சில இடத்துல அந்நிய நாட்டு முதலீட்டை அனுமதிப்போம், எல்பிஜி, குளோபலைசேஷனு, 5 இயர் பிளானு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன நம்ம சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி எல்லாம் சேர்த்து தான் சொல்லணும். சரியா? டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா வெறுமனே எக்கனாமிக் growth மட்டும் கிடையாது, அஸ் அ ஹோல். ரைட். அடுத்து மிக்சர் லாங்குவேஜ். அடுத்து டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா. இது நம்ம சோஷியல் இஷ்யூஸ் பார்க்கும்போது என்ன ரொம்ப தெளிவாக பார்க்கலாம், இதை விட்டுறலாம். இது வந்து உங்களுக்கு என்ன எக்கனாமியில் நான் கேட்க மாட்டேன். அடுத்து நேஷனல் இன்கம். ஸோ பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏர்லி அட்டெம்ப்ட் டு கால்குலேட் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸில் வந்து கேள்வி கேட்பானா கேட்பதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் மேக்ஸிமம் இல்லை. அப்போ இது மாதிரியான ஃபேக்சுவல் நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில கேள்விகளுக்கு வேல்யூ ஆடட் மாதிரி கொடுக்கறதுக்கு. இப்போ இந்தியாவில் நேஷனல் எக்ஸ்பிளைன் அபவுட் த மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் நேஷனல் இன்கம் அப்படின்னு கேட்டோம்னா எழுதிட்டு கீழே என்ன முதல் முறையாக VKR ராவ் என்ன இந்தியாவில் வந்து நேஷனல் இன்கம் இது பண்றதுக்கு பண்ணார் அப்படின்னா அது வேல்யூ ஆடட் பாயிண்ட். திடீர்னு நம்மளை VKV ராவை கொண்டு சேர்க்க மாட்டோம். இப்படி சேர்த்தோம்னா நம்ம அது வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஓகே அப்படிங்கிற தெரிய வரும். ரைட்டா? அந்த மாதிரி பார்த்தோம்னா அடுத்து கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம், GDP, GNP, பர்சனல் இன்கம், இதை பற்றின பேசிக்கான அந்த கான்செப்டுவல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியணும். அடுத்து ட்ரெண்ட்ஸ் இன் நேஷனல் இன்கம்னா என்ன? ஸோ
ஒன்று போல வளர்ந்துருக்காது. எக்கனாமிக் growth பொறுத்து தான் என்ன நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்போ என்னென்ன 1950 80 வரைக்கும் எப்படி இருந்துச்சு, 80 90 வரைக்கும் எப்படி இருந்துச்சு, ஸோ 90s 2011 வரைக்கும் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, ஈவன் இந்த போஸ்ட் பேண்டமிக் பீரியட் இந்த பெருந்தொற்று காலத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கு, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கணும். அப்போ இதை பார்க்கும்போதே இதற்கு பின்னணி காரணத்தை நம்ம சேர்த்து பார்க்கணும். 90க்கு அப்புறம் நம்மளுடைய நேஷனல் இன்கம் ஏன் அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்பிஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக சர்வீஸ் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அது அதிகரிச்சது. இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற சின்ன பின்புலத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் செக்டரல் கம்போசிஷன்னா பிரைமரி செக்டார், செகண்டரி டெரிட்டரி. இதுவும் 1950 எப்படி இது வரைக்கும் டைனமிக்காக ஆகிட்டே வந்துருக்கு பார்க்கணும். ஸோ 90s வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பிளேட் ஏ குரூஷியல் ரோல். பட் போஸ்ட் 1991 அக்ரிகல்ச்சர் ரோல் அப்படிங்கிறது என்ன கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகி சர்வீஸ் செக்டார் ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாயிருச்சு. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதையும் ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இஷ்யூஷன் கால்குலேஷன் ஜிடிபி, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன நிறைய அன்ஆர்கனைஸ் செக்டார் இருக்குது, டபுள் கவுண்டிங் இது மாதிரி அதெல்லாம் உள்ளது. அடுத்து வந்து ஜிவிஎன் ஜிடிபி, ஜிவிங்கிறது புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து என்ன பார்த்துக்கோங்க. அடுத்து கேபிட்டல் ஃபார்மேஷன் மூலதன உருவாக்கம் அப்படின்னா என்ன, அதற்கான ஆதாரங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கு இல்லை கவர்மெண்டுடைய சேவிங்ஸு, பப்ளிக் சேவிங்ஸு இது மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். அது அடுத்து இந்தியாவில் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா போக்கு அப்படின்னா எப்பெல்லாம் நேஷனல் இன்கம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் இதாக இருக்கும். எப்பெல்லாம் மக்கள் கிட்ட டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் அதிகரிச்சு அதே நேரத்தில் வந்து அரசினுடைய மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது என்ன பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு அதிகமான வட்டி கொடுத்தா என்ன ஆகும், யூ வில் புட் இட் த பேங்க், அது என்ன ஆகும், இட் வில் கிரியேட் அசட்ஸ். நிறைய தொழில் பண்றதுக்கு என்ன கடன் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதோடைய காரணிகள். அதுக்கப்புறம் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன ஹெல்த் எஜுகேஷனும் அது கீழே வந்து சேர்த்துக்கலாம். ரைட். அடுத்து புதிய பொருளாதார கொள்கை. இந்த புதிய பொருளாதார கொள்கையை என்ன பின்னணியில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கான்டெக்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் எப்படி படிச்சோம்னா எல்பிஜி நரசிம்மராவ் 1991 அறிமுகப்படுத்தினார், மன்மோகன் சிங் அறிமுகப்படுத்தினார், எல்பிஜி லிபரலைசேஷன் அப்படிதான் படிச்சிருப்போமே தவிர்த்து அதற்கான பின்புலமோ வேற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ரைட். அடுத்து வந்து அதனுடைய நோக்கங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். எல்பிஜின்னா வெறுமனே இது மட்டும் கிடையாது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இதோட சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் என்ன பிரைவேடைசேஷன் சேர்ந்து வரும், அக்செப்டிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் சேர்ந்து வரும். அப்போ கூடுதலாக வந்து பார்த்துக்கணும். அடுத்து இம்பாக்ட் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், பல்வேறு துறைகளில் புதிய பொருளாதார கொள்கையினுடைய தாக்கம். அடுத்து அசஸ்மெண்ட் ஆஃப் நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை பற்றிய ஓர் மதிப்பீடு. ரைட். அடுத்து நித்தி ஆயோக் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அண்ட் இது இதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நித்தி ஆயோக்கை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த முறை கேள்வி கேட்கலாம். ஸோ லாஸ்ட் இயருமே என்ன பொலிட்டியில் கேட்டு வச்சிருந்தோம், அது வேற கான்டெக்ட்ல கேட்டிருந்தோம், இது வேற கான்டெக்ட். சரியா? ஸோ இது நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து பிளானிங் கமிஷன் பண்ற மாதிரி இது எல்லா திட்டங்களும் என்ன ஒருங்கிணைக்குது. இட்ஸ் a கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி. இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரியா? பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது என்ன, அவர் தான் ராஜா மாதிரி, அவர் நினைச்சா என்ன ஃபண்டு கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். ஜெயலலிதாவே என்ன நிறைய டைம் போயிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு 5 நிமிஷம் பேச வெளியே வந்தாங்க இல்லையா பிளானிங் கமிஷன்ல, அதெல்லாம் மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் அதனுடைய செயல்பாடுகள், அதுக்கப்புறம் என்டிசி அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கிரீன் ரெவல்யூஷன். இதை பொறுத்த வரைக்கும் ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய பங்களிப்பு மற்றும் முக்கியத்துவம், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். அடுத்து ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ்னா என்ன, அது எப்படி எந்த கான்டெக்ட்ல நீங்க எடுத்துப்பீங்க? இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதே என்ன இதுதான் வந்து என்ன இந்தியாவினுடைய பிரைமரி செக்டர். இந்த பிரைமரி செக்டார் ஃபங்க்ஷன் ஆனதான் என்ன செகண்டரி டெரிட்டரி செக்டர் ரன் ஆகும். ஸோ பிரைமரி செக்டர்னா தெரியும் இல்லையா, டைரக்ட்லி என்கேஜ் வித் த நேச்சர், நேரடியாக இயற்கை சார்ந்திருக்கக்கூடியது முதல்நிலை தொழில். அதில் வேளாண்மை அப்படிங்கிறது முக்கியத்துவம். நம்ம நாட்டில் வந்து எப்பெல்லாம் வந்து இந்த எக்கனாமிக் இந்த வருஷம் வந்து எக்கனாமிக் growth நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எப்போ மான்சூன் ஒழுங்காக பெய்யுதோ, பருவமழை எப்போ முறையாக பெய்கிறதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த பருவமழை ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் வந்து என்ன வேளாண்மை அதனுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். வேளாண்மை அப்படி மழை பெஞ்சா டேம் நிறையிறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, எல்லாரும் வேளாண்மை செய்ய துவங்குவாங்க. எல்லாருக்கும் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரியா? வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, புதுசாக டிராக்டர் வாங்குவோம், அதுக்கப்புறம் என்ன அது கடன் வாங்குவோம். ஸோ இது எல்லாமே என்ன ஒன்னோட ஒன்று தொடர்ச்சியாக உள்ளது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அந்த கான்டெக்ட்ல நீங்க பாருங்க. அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், அங்கே பார்த்தா இல்லையா அதே மான்சூனு, பேக்வேர்ட் டெக்னாலஜி,
அப்புறம் வந்து போதுமான விலை இல்லாதது, அதுக்கப்புறம் என்ன கிரெடிட் கடன் வழங்குதல் உள்ள சிக்கல்கள், இதெல்லாம் ஒன்னோட ஒன்று தொடர்ச்சியாக தான் வரும். சரியா? அடுத்து 5 இயர் பிளான்ஸில் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் என்ன திட்டம் போட்டாங்க அப்படிங்கிறது ஐஏடிபி, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், தீவிர வேளாண்மை திட்டத்திலிருந்து 1961 சோஃபர். அடுத்து கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் அதர்ஸ். அடுத்து புதிய வேளாண் உத்திகள். புதிய வேளாண் உத்திகள்லாம் இது புதுசாக இருக்குமா? எதுவுமே இருக்காது, த சேம் தான். இரிகேஷன் இப்பவும் என்ன, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா 1965 என்ன இரிகேஷனை டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்ன அப்படி எவாலுவேஷன் ஆகி ஒரு அப்படி தான் வருமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக வருமானம் கிடையாது. ரைட்டா? அடுத்து அக்ரிகல்ச்சர் பாலிசி அண்ட் ஸ்கீம், வேளாண்மை கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். அதுக்கப்புறம் ரீசன்ட் இனிஷியேட்டிவ், ஜீரோ பட்ஜெட், இதெல்லாம் சேர்த்து வந்துடும். சரியா? லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்தியா நிலச்சீர்திருத்தம். நிலச்சீர்திருத்தம் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, 3 மட்டும் ஞாபகம் இருக்கும். பெர்மனண்ட்டு, அப்புறம் என்ன ரயத்வாரி, மகள்வாரி, அதெல்லாம் ஆரம்ப காலகட்டம். அதற்கப்புறம் இதை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஃபேக்சுவலை பார்க்காம எப்படி இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிறது ஏன் முக்கியமான ஒன்று? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வந்து முதன்மையான காரணி அப்படிங்கிறது நிலம். இப்போ இந்த நிலம் அப்படிங்கிறது என்ன, ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலகட்டம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறையா பண்ணையார், அதிக நிலம் வச்சுருந்தா அவர் தான் வந்து பண்ணையார். செல்வம் அப்படிங்கிறது அவர்கிட்ட மட்டும்தான் குவிஞ்சிருக்கும். அது ஒரு காரணம். அப்போ வெறுமனே அரசாங்கம் சும்மாலாம் கொடுக்கல. ஸோ அது ஒரு காரணம். அது ரொம்ப இதாக பார்க்க வேண்டாம். அதனுடைய நோக்கங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன, டெனன்சி ரிஃபார்ம் பண்ணுவாங்க, லேண்ட் சீலிங், இல்லை உச்சவரம்பு கொண்டு வருவாங்க. இது மாதிரியான விஷயங்களை போத் பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்து என்ன பார்த்துக்கோங்க. அடுத்து இம்பாக்ட் ஆஃப் த லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன, நிறைய பேருக்கு நிலம் முழுவதற்கு என்ன நிலம் சொந்தமாச்சு, ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம். நான் அடுத்தவனுக்கு வேலை ஆகும்போது எப்படி பார்ப்பேன், எனக்கு வேலை ஆகும்போது எப்படி பார்ப்பேன், டிஃபரன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தற்போதைய முன்னெடுப்புகள், டிஜிட்டலைசேஷன் ஆகும், அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி. ஸோ நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிரைசஸ் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து பொதுவாக வேளாண் பொருட்களுடைய விலை இயல்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து அதற்கான முக்கியமான கருவிகள் எம்எஸ்பி அண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரியா? அடுத்த சட்டத்தெல்லாம் நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் ஆட் பண்ணிக்கி இந்த டாபிக் கீழே என்ன இதை சேர்த்து வச்சுக்கலாம். சரியா? அடுத்து ஃபுட் செக்யூரிட்டி இன் இந்தியா, டைமென்ஷன் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி, அதனுடைய இந்தியாவில் வந்து அதற்கான எப்படி வந்து நம்ம அணுகுறோம் அப்படிங்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ வயிற்றுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறதுலேருந்து எதுக்கு மாறி இருக்கோம், நியூட்ரிஷனல் ஃபுட், சத்தான உணவு அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் மாறி இருக்கோம். 2005 வரைக்கும் என்ன சாப்பாடு போட்டால் போதும் அப்படிங்கிறது, இப்போ என்ன நியூட்ரிஷனல் ஃபுட்டு. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன டயட் அப்படிங்கிறது வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து நிறையா நீரிழிவு நோயாளிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. எல்லாம் அரிசியை தின்னு, கார்போஹைட்ரேட்டாக தின்னு அதிகமாகிடுச்சு. ரைட்? அடுத்து வந்து WTO அண்ட் அக்ரிகல்ச்சர், அதில் வந்து பிடிஎஸ் முக்கியமான ஒன்றா இருக்கும். அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று இருக்கும். அடுத்து சப்சிடிஸ், அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ரைட்? ஸோ டெஸ்ட் சீரிஸ் எழுதவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆன்லைனில் இதை கம்ப்ளீட்டாக இது பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து சப்ஜெக்டில் போகலாம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஷுட் பி கிவன் சிலபஸ் பற்றின ஒரு ஓவரால் வியூ ஐடியா கொடுப்பேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ்னா என்ன, ஃபேக்சுவல், முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 56 வரைக்கும் ஹராட் டோமர், அதில் வந்து 1952 ஆண்டு என்ன கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமுதாய மேம்பாடு திட்டம் கொண்டு வந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பற்றின ஒரு ஓவரால் வியூ அப்படிங்கிறது யூ வில் கெட். சரியா?
ரைட். முதல்ல வந்து இப்போதே இந்திய பொருளாதாரத்துடைய தன்மைகளை வந்து பார்க்கலாம். இப்போதே இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? நம்முடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 1950 இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது எவ்வளவோ வந்து என்ன அதிகமான வளர்ச்சியை நம்மளுடைய நாடு அடைஞ்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வேர்ல்டை கம்பேர் பண்ணிக்கோங்க. பர்ச்சேசிங் பவர் பார்ட்டில் என்ன பிரான்ஸுக்கு அப்புறம் இருக்கு. G20, G10, G8 இது மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்கு. அப்போ நம்முடைய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, ஜிடிபியோட growth இது மாதிரியான விஷயங்களோட சேர்த்து அது வந்து எக்கனாமிக் growth மட்டும்தான். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி ரேட்டு, அதுக்கப்புறம் என்ன HDI ரேட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி பொதுவாக பார்த்துக்கணும். சரியா? நம்முடைய பொருளாதார வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ நம்முடைய பொருளாதார வரலாறு உங்களுக்கு தெரியுமா?